எம்மை இந்த சமூகம் சரியாக கணித்துக் கொள்ளவில்லை. எங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை இந்த சமூகத்தில் யாரும் தருகிறார்கள் இல்லை. நான் செய்கின்ற சேவையை கணிப்பதற்கு மேலதிகாரிகளோ அல்லது சுற்றி உள்ளவர்களோ தயாராக இல்லை. இப்படி குறைப்பட்ட மனநிலையோடு இருக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்குரியது. ஒரு துறவி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு துறவியை சந்தித்து எங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர் வணக்கம் என்று சொன்னால் அந்த துறவி ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். இதுதான் வழமை. அதேவேளை அந்த துறவிக்கு ஒத்த இன்னொரு துறவி, இரண்டு துறவிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் ஒருவர் வணக்கம் சொன்னால் பதிலுக்கு மற்றவர் வணக்கம் சொல்லுவார். ஆகவே ஒரு துறவிக்கு வணக்கம் சொல்லும் போது அந்த துறவி ஆசீர்வாதம் என்று சொன்னால், என்னிடம் பார்க்க உலகியலிலே இருக்கிறாய், நீ வளர வேண்டிய பக்குவ நிலை உனக்கு இன்னும் வந்தாகவில்லை என்று அர்த்தம். ஆகவே பக்குவம் இல்லாத, பக்குவத்தில் குறைந்திருக்கக்கூடியவர்களை பார்த்து துறவு நிலைப்பட்டவர்கள் ஆசீர்வாதம் சொல்லுவதும், சமதையானவர்களை பார்த்து வணக்கம் சொல்லுவதும் வழக்கம். இதை இப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாமித்திர முனிவனுடைய வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு அரசனாக இருந்து சூழ்நிலைகளாலே துறவியானவன் தான் துறவு நோக்க வேண்டும், துறவரம் பூண்டு பெரிய துறவியாக வேண்டும் என்கின்ற விருப்பினாலே துறவுக்கு வந்தவன். இப்பொழுது பல ஆண்டுகளாக துறவு மேற்கொண்டு துறவியாகிவிட்டார். இவருக்குள்ளே, சாதாரண மனிதர்களுக்குள்ளே அவர் வந்தால் அவருடைய தோற்றம், அவருடைய தெய்வீகமான அந்த தோற்றத்தை பார்த்து எல்லோரும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், வணக்கம் சுவாமி என்று மகிழ்வார்கள். அதற்கு இவர் ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். இப்பொழுது இவருக்குள்ளே ஒரு கேள்வி, என்னை சாதாரண மக்கள் துறவியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஆனால் முனிவர்கள், துறவிகள் என்னை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? பழைய அரசனாகவே என்னை பார்க்கிறார்களா, இல்லை பக்குவப்பட்ட ஒரு துறவு நிலைப்பட்ட ஒரு துறவி என்று எடுத்துக்கொள்ளுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். கண்ணுவ முனிவரை சந்திக்கிறார். கண்ணுவ முனிவரை பார்த்து வணக்கம் கண்ணுவ முனிவரே என்று சொல்லுகிறார். வணக்கம் விசுவாமித்திரரே. இது கண்ணுவ முனிவருடைய பதில். விசுவாமித்திரருக்கு மனதுக்குள்ளே மகிழ்ச்சி. அப்படியே மற்ற முனிவர்களை எல்லாம் பார்த்து தேடி சென்று வணக்கம் சொல்லுவார். அப்படி சொல்லுகின்ற வணக்கம் ஒரு வளமையான இயல்பான வணக்கமாக இல்லாமல், என்னை இவர் வணக்கம் சொல்லி தனக்கு சமதையாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா, இல்லை ஆசீர்வாதம் என்று சொல்லி என்னை சாதாரண மனிதனாக இடப்போடப் போகிறாரா என்று அறிகின்ற ஆவல் முனைப்போடு அந்த வணக்கம் இருக்கும். இப்படியே பலரையும் சந்தித்துக் கொண்டு வருகிறார். வசிட்ட மாமுனிவரை சந்திக்கிறார். வசிட்ட மாமுனிவர் துறவிகளுக்குள்ளே கொஞ்சம் மிடுக்கான துறவி, கெட்டவர் அல்ல, நல்லவர். லேசாக யாரையும் பாராட்ட மாட்டார். ஏனோதானோ என்று எடுத்தேன் கவிட்டேன் என்று பாராட்டுகிற பழக்கம் அவருக்கு கிடையாது. இப்பொழுது அவரை பார்த்து நான் சொன்ன இதே மனநிலையோடு விசுவாமித்திர முனிவன் வசிட்டரை பார்த்து வணக்கம் வசிட்டரே, ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். விசுவாமித்திர முனிவருக்கு இது பெரிய ஒரு ஏமாற்றம். என்ன இது, எல்லாரும் என்னை வணங்குகிறார்கள், வணக்கம் சொல்லுகிறார்கள், என்னையும் தமக்கு சமதையாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள், ஆனால் இந்த வசிட்டர் இப்படி ஏற்கவில்லையே. வசிட்டரை காணும் போதெல்லாம் இதே பிரச்சனை. காணும் போதெல்லாம் என்று கூட சொல்லுவது தவறு. வசிட்டரை தேடி சென்று சில ஆண்டுகளில், சில முயற்சிகளுக்கு பிறகு, சில பக்குவத்துக்கு பிறகு என்று காணுகிற போதெல்லாம் இதே முனைப்போடு வசிட்டரை பார்த்து வணக்கம் சொல்லி பார்ப்பது விசுவாமித்திரருடைய ஒரு வழக்கமாகிவிட்டது. ஆனால் வசிட்ட மாமுனிவரோ வணக்கத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையே சொல்லிக் கொண்டு வந்தார். விசுவாமித்திர முனிவனோ செய்யாத தவம் இல்லை, அடையாத முயற்சி இல்லை. விசுவாமித்திரன் ஒன்றும் குறைந்தவன் அல்ல, பெரும் ஜாம்பவான் தவத்திலே. புதிய உலகத்தையே படைத்து, ஒரு புதிய உலகத்தை படைத்து பிரம்மா விஷ்ணு உருத்திரன் என்று எல்லோரையும் படைக்கிறேன் என்று புறப்பட்ட ஒருவர், பெரிய மகான். ஆனால் வசிட்டர் என்னமோ இவருக்கு வணக்கம் சொல்ல தயாராகவே இல்லை. வேண்டும் போதெல்லாம் ஆசீர்வாதம் 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 என்று கொண்டே இருந்தார்.
ஒரு நாள் வீதியிலே விசுவாமித்திரர் வருகிறார், எதிரிலே வசிட்டர் வருகிறார். திடீரென்று விசுவாமித்திரனுக்கு ஒரு ஞான உதயம். என்னது? இந்த வசிட்டர் என்னை துறவி என்று ஏற்றா என்ன, ஏற்காவிட்டால் என்ன, இவர் என்னை ஆசீர்வதித்தால் என்ன, எனக்கு வணக்கம் சொன்னா என்ன, எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இவர் வணக்கம் சொல்லாவிட்டால் இப்பொழுது அது எனக்கு என்ன பெரிய குறை இருந்து விட போகிறது. இப்படி ஒரு சாதாரண மனோநிலை, இதுவரை விசுவாமித்திர முனிவனிடத்திலே வராத ஒரு மனோநிலை வந்துவிட்டது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. வசிட்டர் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று சிறிதளவு கூட எதிர்பாராமல் கடக்க நினைக்கிறார். ஆனால் பழக்க தோஷத்திலே வணக்கம் என்று சொல்லுகிறார். வழக்கமாக வணக்கம் வணக்கம் என்று சொல்லியே பழக்கப்பட்டவர் வசிட்டரை காணுகிற போது. ஆனால் வழக்கமாக வசிட்டரை பார்த்து வணக்கம் சொல்லுகிற போது இவர் என்னை ஆசீர்வாதம் என்று சொல்லிவிடக் கூடாது, வணக்கம் சொல்லி என்னையும் தன்னை போல அங்கீகரிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நிரம்பவே இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு சிறிதும் கூட இல்லாமல் கடக்க நினைத்த விசுவாமித்திரன் பழக்க தோஷத்தால் வணக்கம் என்கிறான். அப்பொழுது விசுவாமித்திர முனிவரை பார்த்து வசிட்டமா முனிவன் வாய் மலர, மனம் நிறைய, வணக்கம் விசுவாமித்திரரே என்று கூறுகிறார். விசுவாமித்திரனுக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா இது, நான் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று மனதுக்குள்ளே பெரிய மன்றாட்டங்கள், பிரார்த்தனைகள், எதிர்பார்ப்புகளோடு இருந்தபோது வணக்கம் சொல்லாத வசிட்டன் இப்பொழுது வணக்கம் சொல்லி இருக்கிறானே. சிந்தித்து பார்த்தால் விசுவாமித்திரனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. இந்த எதிர்பார்ப்போடு இருக்கும் காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படத்தக்க ஒருவனாக இருந்திருக்கிறேனே தவிர வணக்கம் சொல்லத்தக்க தகுதியோடு இருக்கவில்லை. அதை புரிந்து கொண்டான். இன்னும் வசிட்டர் மீது மதிப்பு உயர்ந்தது. வசிட்டனது வாயாலே பிரம்ம ரிஷி பட்டம் என்று ஒரு தொடர் இருக்கும். இலக்கிய உலகிலே, பேச்சுலகிலே அல்லது இந்த ஆன்மீக உலகிலே இது பயிலுவார்கள். அந்த சொல்லுக்கு காரணம் இதுதான். வசிட்டன் மேம்போக்காக யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. பொய்ப்பாராட்டுகள், மிகைப்பாராட்டுக்களை செய்து போலியாக அங்கீகாரம் செய்வதில்லை. பாருங்கள், விசுவாமித்திரனிடத்திலே இத்தகைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் காலத்தில் அவருக்கு வணக்கம் சொல்லி சம துறவி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது என்று வசிட்டன் நினைத்தான். அதை என்றைக்கு அந்த எதிர்பார்ப்பை விசுவாமித்திரன் கைவிட்டானோ அன்றைக்கே வணக்கம் பெறுகிற தகுதியை பெற்றுவிட்டான். இது ஒரு பக்கம். நான் எங்களை போன்ற சாதாரணர்களுக்கு இது எப்படி, இதன் மூலம் என்ன செய்தியை சொல்ல வருகிறாய் என்று கேட்டால், நாங்கள் சமூகத்திடம் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அது கிடைக்காத இடத்து. இந்த உலகம் என்னை பாராட்டினா என்ன, பாராட்டாட்டி என்ன, இவர்களுடைய கணிப்பு எனக்கு எதற்கு, நாம் பாட்டுக்கு என் வேலையை சிறப்பாக செய்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மனோநிலையில் வேலை செய்து பாருங்கள், இந்த மனோநிலையில் வாழ்ந்து பாருங்கள். மற்றவர்களுடைய பாராட்டோ கணிப்போ கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். இது மிகப்பெரிய ஒரு பக்குவ நிலை. வேண்டாமை என்னும் விழுச்செல்வம் என்று திருவள்ளுவன் இந்த மனோநிலையை கொண்டாடுவான். இகழ்ந்தால் என்னுடல் இறந்து போகாது, புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது என்று இருங்கள். மற்றவர்களுடைய இந்த கணிப்புக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தால் அதற்காக வாட வேண்டியிருக்கும். அது கிடைக்காத போது ஏமாற வேண்டியிருக்கும். இந்த கணிப்பெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. எனக்கு நானே நீதிபதி, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. இந்த மனோநிலையில் இருந்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். நன்றி, வணக்கம். இந்த கம்பனேசன் என்கின்ற யூடியூப் சேனலை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு, பலரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு, பலரை பார்க்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குரியதென்று நினைவூட்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. Subscribe the channel and like, comment, share.